بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. وقال نبي الله صلى الله عليه وسلم اللهم اجعلني ذكارا لك شكارا لك. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்பான நம்முடைய பகுதியில இங்கே ஒரு புதிய இல்லத்தை கட்டி திறந்து வைக்கிற இந்த சிறப்பான நிகழ்ச்சி நம்முடைய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய சேட்டன் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களின் அருமையான புதல்வர், நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் தமீமுல் அன்சாரி அவர்கள் தன்னுடைய தகப்பனாரோடு தோள் கொடுத்து நின்று இங்கே சிறப்பான ஒரு இல்லத்தை கட்டி நாமெல்லாம் இங்கே வந்து துஆ செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதின் வெளிப்பாடுதான் பல நூறு மைல்கள் பயணம் செய்து இங்கே வருகை தந்தோம். இது போன்ற சின்ன காரியங்களுக்கெல்லாம் நீண்ட பயணம் செய்து வர வேண்டுமா என்பதை தாண்டி நிறைய காரியங்கள், அதன் வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம் துஆவை கொண்டே நடக்கிறது. அவர் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நாம் நினைக்கிறோம், பிரார்த்தனை அங்கும் செய்தால் அவங்க வாழ்க்கை நல்லாகி விடுமே, அந்த வீடு காலகாலம் நல்ல மனிதர்கள் குடியிருக்கும் வீடாகவும் மாறிவிடும். அல்லாஹ் அதற்காகவே இங்கே அனுப்பினான். தொடர்ந்து துஆ செய்கிறோம். இங்கே வந்து போகிற அத்தனை பேர்களுக்கும் அவன் நேர்வழி தருவானாக. சங்கை மிக்கவர்களே, ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கவனம், தாய்மார்களையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கிறது. நிறைய பேருக்கு பணம் இருக்கும், குடும்பம் இருக்கும், ஆனால் மனதில் ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் கவலையும் இருந்து நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கும். பணத்துக்கெல்லாம் இன்றைக்கு பஞ்சம் இல்லை. ஒரு சின்ன எலக்ட்ரிஷியன் ஒருவரை அழைத்து இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணி ஒரு சுவிட்ச் வச்சிருங்கன்னு சொன்னால், இதை வச்சு முடிச்சுட்டு அவர் கையில் நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 500 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு காசை ஒரு மணி நேரத்தில் மனிதன் சம்பாதிக்கும் இடத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் நாம் சம்பாதிக்க முடியாத ஒன்றாக மன நிம்மதி இருக்கிறது. வீடுகளிலெல்லாம் நம்முடைய பெண்கள் இன்றைக்கு காணாக்கி இருக்கிற காரியமாக மன நிம்மதி. நமது இளைஞர்கள், அவர்களுக்கும் கூட இன்றைக்கு நிம்மதி இல்லை. படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டாலும் ஏதோ ஒரு வகையான பயம், பதட்டம் இருக்கிறது. நான் ஆசைப்படுவதெல்லாம்
நமக்கு இருக்கிற காசு, பணம், வீடு, பிள்ளை, மனைவி, குடும்பம் அத்தனையிலும் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு மன நிம்மதி தேவை. மன நிம்மதி இல்லை என்றால் சந்தோஷமாக வாழ முடியாது. காலமெல்லாம் நிம்மதியை இழந்து வாழ்வதா? நிம்மதி எங்கே கிடைக்கும்? அதை விலை கொடுத்து வாங்க முடியுமா என்றால் இல்லை. நான் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன், மிக முக்கியமான ஒன்று நமது மன அமைதி. இறைவன் திருக்குரானிலே மன அமைதியை நாம் தருகிறோம் என்கிறான். அது நம் கையில் என்கிறான். நிம்மதி படைத்தவன் கையில். என் இதயம், இதன் சாவி அவன் கையில். இறைவனின் கையில் எல்லாம். நிம்மதியை நான் அங்கே கேட்க வேண்டும். என் மனைவியிடத்தில் கேட்டேன், அவள் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாள். அடுத்த நிமிடம் என் மகிழ்ச்சிக்கு பின்னால் நிம்மதி மாத்திரம் கிடைக்காமல் போகிறது. என் பிள்ளைகளிடத்தில் கேட்டேன், மகிழ்ச்சி கிடைக்கலாம், நிம்மதி கிடைப்பதில்லை. இன்றைக்கு மனிதன் தேடி தேடி கிடைக்காமல் போகிற பொருளாக நிம்மதியை இறைவன் கொடுக்கிறான். அவன் என் கையில் இருக்கிறது என்கிறான். இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சொல்வேன், நிம்மதியாக வாழ வேண்டும். அதுதான் பெரிய வாழ்க்கை. கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது, கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான மனைவி இருக்கிறாள், அருமையான நாம் தேடி பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் என்னவோ கட்டில் படுக்கிறேன், உறக்கம் வருவதில்லை. உழைப்புக்கு போகிறேன், மகிழ்ச்சி வருவதில்லை. ஏன்? உள்ளுக்குள் ஏதோ ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை நான் நீக்கி மன ஆறுதல் நான் அடைந்தால் என் அருகாமையில் இருக்கிற மனைவியும் எனக்கு மகிழ்ச்சி தான், பிள்ளைகளும் மகிழ்ச்சி. இன்றைக்கு எல்லா மகிழ்ச்சியையும் மொத்தமாக மனிதன் அனுபவிப்பதற்கு பெருநாள் வருகிறது, நல்ல நாட்கள் வருகிறது. இன்னொரு பக்கம் நாம் கொண்டாடும் நாட்கள் வருகிறது. கொண்டாடுகிறோம், ஓடுகிறோம், புதிய உடை அணிகிறோம். ஆனால் மனம் ஏதோ ஒன்றை கொண்டு பதறிக்கொண்டிருக்கிறது. நான் கொண்டாடுவது என் கோலத்தை கொண்டோ உடையை கொண்டோ அல்ல, என் இதய துடிப்பில் மகிழ்ச்சியை நான் கொண்டாட வேண்டும். அந்த கொண்டாட்டம் தான் உண்மையான கொண்டாட்டம். வீட்டில் கல்யாணம் நடக்குது, இவர் தான் கல்யாணத்துக்கு சந்தோஷமா எல்லாமே செய்கிறார், ஆனால் அவருக்கு நிம்மதி இல்லை. இந்த நிலையை நீக்குவது தான் இன்றைக்கு நம்முடைய நோக்கம். நிம்மதியாக வாழுங்கள். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நிம்மதி இறைவன் கையில் இருக்கிறது. அவன் நான் கொடுக்கிறேன் என்கிறான். எப்போது? என் நினைவு உனக்குள் வறுமையானால் உன் இதயம் நிம்மதி பெறும் என்கிறான். என் நினைவு உன் இதயத்தில் இருக்கட்டும். இன்றைக்கு நான் எல்லாரையும் நினைக்கிறேன், மனைவியை நினைச்சு கவலைப்படுறேன், பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறேன், வீட்டை நினைச்சு கவலைப்படுறேன், வாசல் நினைச்சு கவலைப்படுறேன், எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படுறேன். எல்லா கவலையும் மனசுக்குள்ளதான் இருக்குது. படைத்தவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என் நினைவு உன் இதயத்தில் இருக்கட்டும், நீ யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, நிம்மதியாக வாழ்வாய். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். என் நினைவை கொண்டு உன் உள்ளம் நிம்மதி பெறும். இது திருக்குரான் பேசுகிறது. அவன் இறக்கி வைத்த வான்மறை, அருள்மறை சொல்கிறது. அதுதான் சத்தியம். அவன் நினைவை மறந்து வாழ்கிறோம். எதை நினைத்தும் கவலை. அப்படி ஆயிடுவோமோ, எப்படி ஆயிடுமோ, கொஞ்சம் சின்ன தலைவலி வந்தால் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுவோமோ, லேசாக உடம்பு வலிச்சா ஹார்ட் பிரச்சனை வந்துடுமோ, கொஞ்சம் தலை சுத்துது, ஹை ப்ரெஷரோ லோ ப்ரெஷரோ, ஹை சுகரா லோ சுகரா, இதை கவலை ஆஸ்பத்திரி வாழ்க்கையை நினைத்து போய் கொண்டிருக்கிறது. எல்லா கவலையில இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு இதயமெல்லாம் இறைவனை சுமந்து விடுங்கள், நிம்மதி பெறுகிறீர்கள். அவனை மறப்பது ஆரோக்கியம் இல்லை. அவன் படைத்தவன், வளர்த்தான், வார்த்தெடுத்தான், உங்களை உருவாக்கினான். இன்றைக்கும் உங்கள் பிரச்சனையை அவனே தீர்த்து வைக்கிறான். நான் நினைச்சாலாம் வீடு கட்ட முடியாது. நான் வீடு கட்டும் உந்து சக்தியை அவனே போட வேண்டும். இல்லைன்னா நான் வீடு கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்வேன், ஆனால் அதில் என் கவனம் போய் சேராது, கான்செப்ட் அதில் இருக்காது. வேலைக்கு ஆள் வந்து பார்த்துக்கிடுவோம். அப்படியே எத்தனை பேர் வேலையை துவக்கி 5 வருஷமாக முடியாமல் கிடக்கிறது. காரணம் என்ன? என் உந்து சக்தி மாத்திரமல்ல, என்னோடு அவனும் துணை இருக்க வேண்டும். அவன் துணை இருக்க வேண்டும். எனவே எங்கள் சகோதரிகளுக்கும் உங்களுக்குமாக சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நிமிஷம் மனைவியை மறந்துடலாம், பிள்ளையை மறக்கலாம், ஒரு சில நிமிஷம் தொழிலை கூட மறக்கலாம்.
எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்கிறோம், ஊரை மறந்து அங்கே இருப்போம், அங்கே போய் ஊரை மறந்துடுவோம், இங்கே வந்துடுவோம், அந்த நாட்டை மறந்துடுவோம். கடையில் இருப்போம், பிள்ளைகளை மறந்து உட்கார்ந்து இருப்போம். வீட்டுக்குள்ளே வருவோம், கடையை மறந்து இருக்கலாம். கடையை மறப்பது குற்றம் இல்லை, கொஞ்ச நேரம் பிள்ளையை மறக்கிறது குற்றம் இல்லை. அந்த நாட்டிலிருந்து இங்கே வரும்போது இதை மறப்பதோ அதை மறப்பதோ குற்றம் இல்லை. நீ காட்டுக்கு போனாலும் நாட்டுக்கு போனாலும் உலகத்தில் எங்கு போனாலும், கடையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும், ஒரு வினாடி மறக்க கூடாதது உன்னை படைத்தவன். அவன் எங்கும் மறக்கப்பட முடியாது. அவன் அங்கேயும் தேவை. அங்கு அவன் இருந்தால் தொழில் விருத்தி, இங்கே அவன் நினைவு இருந்தால் குடும்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதில் ஆள் இதயத்தில் உங்களை படைத்த இறைவனுக்கு இடம் கொடுங்கள். அவன் அங்கே இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகும், கவலை போகும், சஞ்சலங்கள் தீரும், பிரச்சனைகள் தீரும். இன்னொரு பக்கம் எப்போதும் நிம்மதியாக வாழ்கிறீர்கள். இதை அவன் திருக்குரானிலே வான்மறையிலே சொல்லித் தருகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க ஒரு துவா, அல்லாஹும்ம ஜஅல்னி தக்காரன், ரப்பே அதிகமாக உன்னை நான் நினைக்க தௌஃபீக் செய்வாயாக. அதிகமாக என் நாவெல்லாம் உன்னை துதிபாட வேண்டும், என் இதயமெல்லாம் உன் நினைவில் குடியிருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். யார்? அல்லாஹ்வின் தூதர், நம்ம உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அவன் நினைவு உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். சதாவும் நாவாலையும் அவனை துதிக்கணும், நாவாலையும். நாங்கள் அதனால தான் அவன் பேர் அல்லாஹ் அப்படின்னா அல்லாவை சொல்லுங்க, எத்தனை தடவை சொல்லுங்க? 3000 4000 அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அவன் பெயரை சொல்ல சொல்ல நீங்கள் சந்தோஷம் மாத்திரம் அல்ல, கவலையில்லாத நிம்மதியை பெறுகிறீர்கள். அதனால இந்த மாதிரி திக்ருகள் தான் நம்மை அவன் நினைவில் வைக்கிறது, நிம்மதியை தருகிறது. அப்படிப்பட்ட நிம்மதி காணாக்கிவிடக்கூடாது என்று நான் சொல்லி, இங்கேயும் நிம்மதி தேவை, வீட்டிலும் தேவை, கடையிலும் தேவை, அலுவலகத்திற்கும் தேவை. நான் போகும் இடமெல்லாம் நிம்மதி இருக்க வேண்டும். காரணம், அந்த நிம்மதி இல்லை என்றால் நான் இருக்கும் எந்த இடத்திலும் நான் திருப்தியாக இருக்க முடியாது. எல்லா இடத்திலும் நிம்மதி இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நிம்மதி இருப்பதற்கு எல்லா இடத்திலும் அவன் நினைவு இருக்க வேண்டும். ஏக இறைவன் அருள்பாலிப்பானாக, அவன் நினைவில் வாழச் செய்வானாக. டெய்லி ஞாபகம் வச்சுக்கங்க, குறைந்தபட்சம் அல்லாஹு அல்லாஹ் சொல்லுங்க. ஒரு 2000 தடவை சொல்லுங்க. எத்தனை தடவை? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அவன் பேர், அது படைத்தவனின் பெயர். அவன் 1000 பேர்களில் அறிமுகமாகுவான். கடவுள் என்று சொல்லுகிறோம், இறைவன் என்று சொல்கிறோம். அவனுக்கு பல வார்த்தைகள், மொழிகளால் பல வார்த்தைகளை உச்சரிக்கிறோம். அதே போல அல்லாஹ் என்று சொல்கிறோம். அவனை உச்சரிக்க உச்சரிக்க நீங்கள் ஆன்மா சாந்தி அடைகிறீர்கள், மனம் நிம்மதி பெறுகிறீர்கள். இதை கொண்டு வீடும் மகிழ்ச்சியாகும், நாடும் மகிழ்ச்சியாகும். ஏக இறைவன் அவன் துதிபாடுதலை, அவன் நினைவை நமது உள்ளத்திலும் நமது நாவிலும் தந்தருள்பாலிப்பானாக. சோதனைகளிலிருந்து, கெட்ட முடிவுகளிலிருந்து, தீய நிலைகளிலிருந்து பாதுகாப்பானாக. போகும் வரும் வழிகளில் கெட்ட முடிவுகள் நடந்து விடாமல் பாதுகாப்பானாக. விபத்துக்கள் நடந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து சிறப்பாக இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய ஆலி ஜனாப் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள், அவருடைய அருமை புதல்வர், இவங்களெல்லாம் நம்ம இடத்துல பையத்தானவங்க. பாப்பா பையத்தா இருக்காங்க, பிள்ளைங்க இங்கே இருக்கிறவங்க. பையத்துன்னா ஒரு தொடர்பு, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு ஒரு நெருக்கம், ஒரு அருமையான வழிகாட்டுதல். நம்ம போகிற பாதையில் சருக மாட்டோம், இறைவனை மறக்க மாட்டோம். இன்னொரு பக்கம் இறுதி மூச்சும் அவன் நினைவிலேயே பிரியும். அதான் பையத். அந்த பையத் இங்கே நிறைய பெற்றிருக்கிறீர்கள், தாய்மார்களும் பெற்றிருக்கிறீர்கள். இந்த தொடர்பில் நாம் உங்களை எந்த தியானத்தில் இருக்க சொல்வோமோ அந்த தியானம் வாழ்க்கையாக ஆகுமையானால் சந்தோஷம் என்றைக்கும் இருக்கும்.
வீட்டிலும் நாட்டிலும் நிம்மதி கிடைக்கும் இறைவன் அருள் புரிவானாக. வாஹ்ரு தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோரும் இனி திக்ர் மஜ்லிஸ் இங்கே நடக்கும். திக்ர் மஜ்லிஸ் கொஞ்சம் நேரம் அதிலே கலந்து நான் சொல்வதைப் போல நீங்கள் சொல்ல வேண்டும் என்றும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏக இறைவன் நாம் சொல்லும் வார்த்தைகளை திக்கரை கபூல் செய்வானாக. இங்கே இன்ஷா அல்லாஹ் இந்த குடும்பம், அதே மாதிரி நம்முடைய அன்சாரி அவர்களுடைய குடும்பம், அவங்களுடைய தாய் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க, அவருடைய சகோதரர் ரஃபீக் இருக்கிறார். எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய எல்லாருடைய துவாவும் ஒத்துழைப்பும் தான் இங்கே ஒரு இல்லம் கட்டுவதும் திறப்பதும் அதையெல்லாம் விட அங்கே கட்டி அவனையே கட்டுறதுக்கு காரணமாக இருந்த அவனையே நினைப்பது தான் பாக்கியம். அது ஒரு மஜ்லிஸாகவே இங்கே நடப்பதற்கு அல்லாஹ்வே ஏற்பாடு செய்தான். எனவே தான் நீண்ட பயணங்களையும் அவன் இங்கே வருவதற்கு அருள்வாளித்தான். இந்த மஜ்லிஸை அவன் ஏற்பானாக. இதை கொண்டு இந்த சுற்றுப்பகுதி அத்தனையிலும் நிம்மதியை கொடுப்பானாக, சந்தோஷங்களை கொடுப்பானாக. நாம் எல்லாரும் சகோதரர்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், திக்ர் இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னா என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அவன்தான். என்னுடைய தேவை, எனக்கு 1000 தேவை இருக்குது. என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் என் படைத்தவன். என்னால் முடியாது. என் காசை வச்சு மாத்திரம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. என் தேவையை வேறு யாரும் பூர்த்தி செய்யவும் முடியாது. அந்த மனசில் அழுத்தமா லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவைகளை பூர்த்தி செய்து என்னை வாழ வச்சிருக்கிறவன் அவன்தான் என்ற அழுத்தத்தோடு அந்த உறுதியோடு திக்ர் செய்யும். லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா இலாஹ இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இல்லல்லாஹ். இல்லல்லாஹ் என்றால் அவன்தான், என்னை படைத்த இறைவன்தான் என் இதயத்தில் இருக்கிறான். வேறு எந்த ஒன்றும் இல்லை. மனைவி, பிள்ளை, குடும்பம், காசு, பணம் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் வெளியில தான் இருக்குது. இதயம் அவனுக்கு மாத்திரம்தான். இதயத்தில் அவன் இருக்கிறான் என்பதை அழுத்தமாக இல்லல்லாஹ் இல்லல்லாஹ், அவன்தான் என் இதயத்தில் இருக்கிறான், அல்லாஹ் தான் என் கல்பில் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு சொல்லணும். இல்லல்லாஹ் 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 இல்லல்லாஹ்
illallah, illallah, அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ் அவன் பேர். அதை உச்சரிக்கிற போதெல்லாம் அவன் சந்தோஷம் அடைகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹு அல்லான்னு நீ சொல்கிற போதெல்லாம் உலகமே அழியாது என்பார்கள். நீ அழிய மாட்டாய். அந்த வார்த்தை அவனை மகிழ்ச்சி படுத்துகிறது. எனவே அவன் சந்தோஷப்படுகிற ஒரு வார்த்தை இருக்குமையானால் அல்லாஹு அல்லாஹ். அந்த நினைவில் நாம் அதை உச்சரிக்க அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah. Allahu Allah, 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 Allahu Allahu Allah, Allahu Allah. அல்லாஹ் அல்லாஹ் ஒத்த எழுத்தில் ஒரு அன்போடு இரக்கத்தோடு அல்லாஹ் அல்லாஹ் அப்படி கூப்பிடுகிற போது எப்படி ஒரு தாயை குழந்தை மான்னு கூப்பிட்டா அந்த தாய் தன் வேலைகளை எல்லாம் விட்டு பிள்ளையை ஆறு தழுவி அணைத்துக் கொள்வாளோ அதே போல அல்லாஹ் அல்லாஹ் என்று கெஞ்சும் போது இரக்கத்தோடு கூப்பிடுகிற போது படைத்த ரப்பும் நம்மை அரவணைத்துக் கொள்வான் இல்லையா? நம்மை இணைத்துக் கொள்வான். எனவே அவன் நம்மை அரவணைத்துக் கொள்கிற அந்த வார்த்தை அதை உருக்கமாக சொல்ல அல்லாஹ் 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 அல்லாஹ்
الله 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 Allah 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 sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam 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 sallallahu ala sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad sallallahu ala Muhammad ya Rabbi salli alaihi wasallam. அல்லாஹ் இப்போது துஆ நடக்கும். குறுக்கமாக கவனத்தோடு, நமக்குள்ள பேசாம கொள்ளாம கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் துஆவுக்கு ஆமீன் சொல்லலாம். இறக்கி வைங்க மைக். அல்லாஹுர் ரஹ்மானுர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله وأولنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم يا حليم يا عليم يا علي يا عظيم. اللهم يا حليم يا عليم يا علي يا عظيم. اللهم يا حليم يا عليم يا علي يا عظيم. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل اسم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا دينا إلا أديته ولا مرضا إلا شفيته ولا هما إلا فرجته ولا غما إلا كشفته ولا خوفا إلا أمنته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக. எங்கள் உஸ்தாதுமார்கள் ஷேகுமார்களை மன்னிப்பாயாக. எங்கள் மாணவர்கள் எங்களிடத்தில் பையத்தான முரீதுகளை மன்னிப்பாயாக. எங்களுடைய நண்பர்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு ஹிதுமத் செய்கிறவர்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயாக. மூமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இங்கே இந்த வீட்டை நீ பொருந்திக் கொள் யா அல்லாஹ். இங்கே குடியிருப்பவர்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். இங்கே வருகை புரிந்தவர்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் உன்னுடைய ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ஒரு பொருத்தத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். உன் நெருக்கடியில் இருந்து உன்னுடைய நெருக்கத்தை விட்டும் நாங்கள் தூரமாகி விடாமல் பாதுகாப்பாயாக. வாழ்க்கையின் நெருக்கடிகளில் சிக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களை நீ சந்தோஷப்படுத்தி விடு ரப்பே. எங்கள் உள்ளங்களை அமைதிப்படுத்துவாயாக. உன் நினைவில் உள்ளங்கள் யா அல்லாஹ் அமைதி பெறச் செய்வாயாக. மன அமைதியை தருவாயாக. மன நிம்மதியை தருவாயாக. எங்கள் வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வையா அல்லாஹ். கவலைகளை போக்கி விடியா அல்லாஹ். நோய்வாய்ப்பட்டவர்களை சுகமாக்கி விடியா அல்லாஹ். எங்கள் வீடுகளில் வறுமை தரித்திரம் வராமல் பாதுகாப்பாயாக.
கெட்ட முடிவுகள் நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எல்லா வகையான சோதனைகளும் சூழ்ச்சிகளும் நடந்து விடாமல் பாதுகாப்பாய். செய்வினைகளில் இருந்தும் பொறாமைகளில் இருந்தும் சூழ்ச்சிகாரர்கள் இருந்தும் பாதுகாப்பாயாக. வாழ்க்கை மொத்தத்தையும் பாதுகாப்பாக்கி வைப்பாயாக. எங்களை, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்களை மேலும் கீழும் பாதுகாப்பாயாக. முன்னும் பின்னும் பாதுகாப்பாயாக. வடதும் இடதும் பாதுகாப்பாயாக. எந்த வகையான சூழ்ச்சிக்கும் சோதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் கெட்ட முடிவுகளுக்கும் ஆளாக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களை சுற்றிலும் என்னுடைய மகிழ்ச்சியின் வாசலை திறந்து வைப்பாயாக. இதுவரைக்கும் திருமணமாகாத எங்கள் பிள்ளைகளுக்கு சாலிகான பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவாயாக. நோய்வாய்ப்பட்ட சிறுவர்கள், பெரியவர்கள், நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள், நோய்வாய்ப்பட்ட வயோதிகர்களை சுகமாக்கி வைப்பாயாக. நிம்மதியான எதிர்காலத்தை தருவாயாக. குழந்தை உண்டாயிருப்பவர்களுக்கு சுகமான குழந்தையை பெறச் செய்வாயாக. பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளை வழங்குறப்பே, நோயில்லாத வாழ்வை வழங்குறப்பே, குன்றாத சுகத்தை வழங்குறப்பே, குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை வழங்குவாயாக. சிறு வயதில் மரணம் சம்பவிக்காமல் பாதுகாப்பாயாக. எந்த ஒரு ஆஸ்பத்திரி வாழ்க்கையும் இல்லாமல் பாதுகாப்பாயாக. ரஹ்மானை, கருணையாளனை, நாட்டையும் வீட்டையும் அமைதிப்படுத்துவாயாக, நிம்மதிப்படுத்துவாயாக. சஞ்சலங்களோ சங்கடங்களோ தொடர்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. வந்து விடாமலும் பாதுகாப்பாயாக. எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நீண்ட ஆயுளை கொடுறப்பே, நோயில்லாத வாழ்வை கொடுறப்பே, குன்றாத சுகத்தை கொடுறப்பே, நிரப்பமான ஈமானை கொடுறப்பே, ஒரு நிமிடம் உன்னை மறந்து விடாமல் வாழ வைப்பாயாக. எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறோம் அனைத்துக்கும் தீர்வை வழங்குவாயாக. யாருடைய சூழ்ச்சிக்கும் நாங்கள் அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பங்களிலே பரக்கத்தை தருவாயாக. பொருளாதாரத்தை செழிப்பாக்குவாயாக. வியாபாரங்களை பரக்கத்தாக்குவாயாக. நஷ்டமில்லாத வியாபாரத்தை தருவாயாக. இங்கே யாரெல்லாம் வணக்கமும் தொழுகையும் குறைவாக இருக்குமோ முழுமைப்படுத்தி தருவாயாக. எங்கள் வாழ்க்கையில் வணக்கம் இருக்க வேண்டும் ரப்பே. உன்னை நினைக்க வேண்டும் ரப்பே. உன்னை நின்று வணங்க சக்தி பெற வேண்டும் ரப்பே. அனைத்தையும் தந்தருள் பாலிப்பாயாக. எங்களை ஊரிலும் பாதுகாப்பாயாக, பயணங்களிலும் பாதுகாப்பாயாக. கெட்ட முடிவுகள், சோதனைகள், எதிரிகள், சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாப்பாயாக. ஹயாத் வரையிலும், வாழ்க்கை நீ தரும் வரையிலும் நாங்களோ எங்கள் மனைவி மக்கள் பேரன் பேத்திகள் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நலவுகளை எல்லாம் தந்தருள் புரிவாயாக. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி அனைத்து தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக. இந்த வீட்டில் நல்லவர்கள், சாலிஹீங்கள் வந்து போக செய்வாயாக. இந்த வீடு எப்போதும் அடுத்தடுத்த தலைமுறைகளும் உன் தொடர்பில் இருப்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக. பாதுகாப்பை இந்த வீட்டை சுற்றிலும், எங்கள் ஒவ்வொருவர்களின் வீட்டை சுற்றிலும் ஆக்கி வைப்பாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا مثواهما جنة الفردوس يا رب العالمين. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.